இப்போ மோஸ்ட்லி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு இந்த காந்தாரி எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டு ஒரு 5 முட்டையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் எக் பாயில் ஆகிடும். இப்போ அதை போய் கூலிங்காக வைக்கிற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய். இதுக்கு பதிலாக தான் நம்ம காந்தாரி மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். அங்கே நம்ம கிட்ட இல்லாததுனால நார்மல் மிளகாவை சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு 1/2 லெமனும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த காந்தாரி மிளகு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இங்கே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நார்மல் மிளகாவே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட அந்த சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாயில் பண்ண எக்கு வந்து நம்ம கட் பண்ணி ஒரு சைடு அப்ளை பண்ணி மூடி போட்டு சாப்பிட்டு வட்டி தான் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.